ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வலிப்பு நோய்னா என்ன, அது வந்தா வீட்டிலேயே என்ன முதலுதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வலிப்பு நோய் அப்படின்னா என்ன, மூளையிலிருந்து புறப்படக்கூடிய மின்னோட்டத்துல எதனா இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா தான் அதை வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வலிப்பு வந்த குழந்தையை விட்டு நம்ம தள்ளி போறதோ இல்ல பதட்டப்படவோ கூடாது. நம்ம கூடவே இருந்தாதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த ப்ராப்பரா கரெக்டா செய்ய முடியும். இரண்டாவது விஷயம், குழந்தையை சுத்தி உள்ள கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் எதுனா இருந்துச்சு அப்படின்னா அதை அகற்றி தள்ளி தூரமா வைக்கிறது நல்லது. மூன்றாவது விஷயம், வலிப்பு வந்த குழந்தைய லெஃப்ட் சைடு, அதாவது இடதுபுறமா படுக்க வைக்கிறது நல்லது. நான்காவது விஷயம், குழந்தை எதுனா டைட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை லூஸ் பண்ணி விடுறது நல்லது. ஐந்தாவது விஷயம் வலிப்பு வந்த குழந்தையோட வாயில கை விரல் விடுறதோ இல்ல தண்ணி தெளிக்கிறதோ இல்ல இறுக்கமா பிடிக்கிறதோ கூடாது. சம் மெட்டல்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலா வலிப்பு அப்படின்றது 2 to 3 மினிட்ஸ்ல ஸ்டாப் ஆயிரும். அப்படி 3 to 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் இமிடியேட்டா கூட்டிட்டு வர்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.